பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்ல மாட்டேன். அதனால் சொல்கிறேன். அது பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எப்போங்க சொல்கிறது நேரமே இல்லை. ஏன் வீடு பெருக்கிற கைதான் பெருக்குது, மனசுக்குள்ளே ராமராமன்னு சொல்கிறதுக்கு என்ன? தோசை வாக்குற கைதானே தோசை வாக்குது, மனசுக்குள்ளே ராமராமன்னு சொல்கிறதுக்கு என்ன? பஸ்ஸுக்கு நிற்கிறீங்க, அப்போ கால் தானே நிற்குது, மனசுக்குள்ளே ராமராமன்னு சொல்லுங்களேன். பிரயாணம் பண்ணுறீங்க, அந்த பிரயாணம் பண்ணுற நேரத்தில் கண்ணை மூடிட்டு ராமராமன்னு சொல்லுங்களேன். வம்பும் இல்லை, வழக்கும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, வேதனையும் இல்லை. அதான் பக்தி. 24 மணி நேரமும் சொன்னால் தூக்கத்தில் கூட அந்த நாமந்தான் வரும். நாமத்துக்குரியவன் கனவுல வருவான். நமக்கு கடவுள் வரலன்னா சொற்ப புண்ணியம் பண்ணினவனுக்கு கனவுலையாவது கடவுள் வருவார். வள்ளலார் கேட்கிறார், அப்பா மாணிக்க வாசகனுக்காக வேதத்தையே குதிரையாக்கி அது மேலே ஏறிக்கொண்டு வந்தியடாப்பா, எனக்கு அந்த காட்சியை கனவுலையாவது காட்ட மாட்டியா? திருவாத ஊரர் பொருட்டு அந்த தென்னன் முன்னே வெறுவாத வைதீக பாய்பரிமேல் வந்த கோலத்தை ஒருவாத கோலத்து இறைவா என் கருவாத நீங்க கனவிலாகிலும் காட்டு கண்டார். கனவுலையாவது காட்டுன்னா நம்ம எந்த நேரமும் அதையே நினச்சி, இப்போ பார்த்துட்டு போகிறீங்களா ஐயப்பனை, தூக்கம் வர வரைக்கும் அதையே நினச்சிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு கேலண்டரில் ஒரு படத்தை பார்த்தோமா, அந்த படத்தையே நினச்சிட்டு இருக்கோம். மனசும் அலைபாயாது, தப்பான எண்ணங்களும் வராது. நம்ம அப்படியே தூங்கி முடித்த உடனே அந்த தெய்வ திருக்கோலமே நமக்குள்ளே இருக்கும். இதுதான் பக்தி. எது பக்தி என்றால் ஆழமான ஈடுபாடு, அசைக்க முடியாத நம்பிக்கை. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. கண்டிப்பாக என்னவன் காப்பாற்றுவான். கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்ணை பிடுங்கின இறைவன் கோலையாவது கொடுப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஆழமான ஈடுபாடும் இருந்தால் அதுவே பக்தியாக இருக்க, அந்த பக்தி என்பதை பல்வேறு வழிகளிலே இந்த நாட்டிலே தோன்றிய பரமஹம்சர்களும் மகானுபாவர்களும் அனுபூதிமான்களும் ஞானிகளும் கற்றுக் கொடுக்க அவரவர் தனியாயிருந்து தவம் செய்தவர்கள் உண்டு. தாம் தவத்தினாலே பெற்றதை மற்றவர்களுக்கு சொன்ன மிகப்பெரிய குருநாதர்கள் உண்டு. அப்படி அவர்கள் சொல்லியதிலே உன்னாலே முடிந்த வரையிலே கேள், அது சிரவணம். கேட்டதை மனதிலே நினை, அது மனனம். அதை திரும்ப சொல், அதுதான் ஸ்மரணம். இறைவனுக்கு வந்தனம் செய், இறைவனுக்கு அர்ச்சனம் செய், தாசியமாக தொண்டு செய், அவனுடைய பாதத்தை வணங்கு, ஆத்ம சமர்ப்பணம் செய், சக்கியமாக அவனை தோழனாக எண்ணிக்கொள். இந்த 9 வகையிலே ஒன்னாலே எது முடியுமோ அப்படியே நீ இறைவனை நாயகன் எஜமானனாக நினைத்து தாசமார்க்கத்திலேயோ, அவனை பெற்றவனாக நினைத்து சத்புத்திர மார்க்கத்திலேயோ, அவனையே தன்னுடைய நாயக நாயகியாக நினைத்து சன்மார்க்கத்திலேயோ, அவனையே தன் தோழனாக நினைத்து சகமார்க்கத்திலேயோ, இது எப்படியோ ஒரு வகையிலே செய்ய நீ எங்கே இருந்தாலும், நான் காசியிலே இல்லையே, திருவாரூரிலே பிறக்கவில்லையே, திருவண்ணாமலை பார்க்கவில்லையே, எனக்கு வாய்ப்பில்லை, வசதி இல்லை, துணை இல்லை, உடம்பிலே பலமில்லை என்றால் இருக்கிற இடத்திலேயே அவனை பரிபூர்ணமாக உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு, அந்த இறைவனுக்கு 5 புலன்களுமே 5 பிரகாரமாக, இதயமே அவனுடைய கருவறையாக, அவனை சுற்றி வருவதற்கு நமக்குள்ளே இருக்கிற நெருப்பே அவனுக்கு ஏற்றி வைக்கிற விளக்காக, அந்த தலையை அவனுடைய ஆலய கோபுரமாக, கால்களை அவனை தாங்குகிற தூண்களாக வைத்து நம்முடைய நெஞ்சத்தையே பலிபீடமாக அவனுக்கு பாத சமர்ப்பணம் செய்து இந்த உள்ளத்திலேயே இறைவனை ஆவாகனம் செய்து கொண்டு எந்தெந்த கோயிலில் பார்க்க ஆசைப்படுறோமோ, எந்தெந்த வடிவத்தில் பார்க்க ஆசைப்படுறோமோ அத்தனையும் பைசா செலவில்லாமல் நாமவே நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு அதையே எண்ணிக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வெளியே பார்ப்பதை விட நமக்குள்ளே பார்ப்பதையே அகநோக்காக ஏற்றுக்கொள்ளுவோமே. ஆனால் அதுவே மிகப்பெரிய பக்தியாக ஆரம்பத்திலே சிறிது சிறிதாக நாமத்தை சொல்லிக்கொண்டே நேரம் கிடைக்கிற போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே என்று நாம் மறந்தாலும் நம்முடைய நாக்கு தானாகவே அந்த நாமங்களை சொல்லும். இதற்கு கஷ்டமே கிடையாது. பெரிய நூல்களை படிக்க முடியவில்லை என்றாலும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரஹரே முருகா ஓம் சக்தி ஒண்ணு முடியலையா, அம்மா ஐயா அப்பா போரும், இதையே சொல்லிக் கொண்டிருந்தால் நமக்கு எல்லா விதத்திலேயும் இறைவன் நமக்கு துணை இருப்பான். எழும்பொழுது இன்று நீ என்னோடு துணைக்கு வா, நான் தப்பு செய்யாமல் தப்பு செய்வதற்கு முன்பே தடுத்து விடு, நல்ல எண்ணங்களையே என் உள்ளத்திலே தோற்றுவி என்று கேட்டு இரவு படுக்க போகும்போது அப்பா நீ துணை இருந்தும் கூட தந்தையின் கையை மீறிக்கொண்டு திருவிழா கூட்டத்திலே தப்பி போகிற பிள்ளையைப் போல நானும் சில சந்தர்ப்பங்களிலே இன்றைக்கு தவறிவிட்டேன், நாளைக்கு அதை செய்யாமல் இருக்க என் கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என்று இரவு படுக்கும் போது நாம் தவறியதை அவனிடத்திலே சொல்லி எழுகிற போது அதை தவறாமல் இருக்க கூடவா என்று அவனிடத்திலே நம்மை ஒப்படைத்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோமே. ஆனால் பரிபூர்ண நிம்மதியோடு எதையும் தாங்குகிற இதயத்தோடு சந்தோஷத்தோடு சகலமும் கிடைத்த திருப்தியோடு வாழ்வோம். அந்த பக்தி நிலையை உண்டாக்கி கொள்வது
நம்மிடத்திலே இருக்கிறது. ஞானிகள் தொட்டுத்தான் காட்டுவார்களே தவிர தோண்டி எடுத்து கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தொட்டு காட்டி இந்த வழிமுறைகளை நாம் தோண்டி எடுத்து நமக்கு நாமே அபியாசம் செய்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக் கொடுத்து 10 தடவை சொல்லுடா, 5 தடவை சொல்லுடா, ஒரு தடவை சொல்லு என்று படுக்க போகும்போது கேசவான்னு சொல்லு, எழுந்திருக்கிற போது ஹரின்னு சொல்லு, சாப்பிடும்போது கோவிந்தான்னு சொல்லு என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கும் பக்தி என்றால் என்னது என்பதை சொல்லிக் கொடுப்போமே. ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய கடமையாக ஆண்டவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல நிர்வாகத்தை வளர்த்து அடுத்த தலைமுறை இடத்திலே ஒப்படைத்தால் இன்னும் பல பேருக்கு உணவு கிடைப்பது போல நம்மிடத்திலே இருக்கிற பக்தி நிலையை மற்றவர்களுக்கும் உருவாக்கி கொடுத்தால் ஒரு மிகச்சிறந்த பரம்பரையையே நாம் உருவாக்கி ஆண்டவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல வழிகாட்டுதலும் இறைவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்ற பெரும்பேரும் எல்லோருக்கும் வாய்க்க பெற்று எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லால் மற்றொன்றும் அறியே பராபரமே என்று வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நமக்கு இறைவன் காட்ட வேண்டும் என்று சொல்லி, அப்படி காட்டினால் புரிந்து கொள்ளக்கூடிய, சொன்னால் கேட்கக்கூடிய மானுட பிறவியை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி அவனுடைய அருளினாலே நல்ல தாய் தந்தையிற்கு மகளாக பிறந்து அறிவு நலம் காட்டிய பெற்றவருக்கு நன்றி கூறி, அருமையாக என் கல்வியை திருத்தி கொடுத்த என் ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி கூறி, அவர்கள் கொடுத்த அறிவினாலே பலவற்றை படித்துணர்வதற்காக ஏராளமான நூல்களை எழுதி வைத்துவிட்டு போயிருக்கின்ற அத்தனை மகானுபாவர்களுக்கும் நன்றி கூறி, அந்த நூல்களிலே இருக்கிற கருத்துக்களை எடுத்துச் சொல்லுவதற்கு கருவியாக இருக்கிற என்னுடைய அன்னை தெய்வ தமிழுக்கு நன்றியை அர்ப்பணித்து, இறைவன் கொடுத்த வாயிருக்க, பெற்றோர் கொடுத்த கல்வி இருக்க, பெரியவர் கொடுத்த நூறு இருந்தாலும் வாய்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் அது குடத்திலிட்ட விளக்காக போய்விடும். என் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒன்றுக்கு இயங்குகிறேன் என்றால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், படித்ததை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், எந்த நேரமும் இறைவன் நாமாவை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் ஆசை. ஆனால் இந்த சமுதாயத்திலே நினைப்பு மட்டும் இருந்தால் போதாது, நெளிவு சுழிவுகள் பல வேண்டும். பலரையும் காக்கா பிடிக்காதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயம். அதனால் அது ஒன்றுதான் ஏக்கம். நிறைய இறைவனை பற்றி பேசணும், இறைவனை பற்றி நினைக்கணும். இந்த 2 மணி நேரம் மற்றவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, நான் சொல்வது என் காதில் கேட்கும், எனக்கு அது வழி காட்டும் என்று அப்படிப்பட்ட அருமையான ஒரு வாய்ப்பை தந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தினருக்கும் தமிழ்ச்சங்கத்தினுடைய தூணாக விளங்குகின்ற என் அன்பு சகோதரர் திரு லோகநாதன் அவர்களுக்கும், அருமை அப்பா திரு ரத்னஞ்செட்டியார் ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி, வாய்ப்பை இவர்கள் தரலாம், வாயை இறைவன் தரலாம், நூலை பெரியவர்கள் தரலாம், நீங்கள் உங்கள் காதுகளை தரவில்லை என்றால் இது நாற்காலிக்கும் தூணுக்குமாக பேசுகிற நிலையாக மாறிவிடும். அப்படி இல்லாமல் இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதிலே இந்த ஆன்மீகத்துக்காக யாரோ பெற்ற பெண்ணான என்னுடைய முற்றாத மழலையை கேட்க வந்த உங்களிலே அறிவிலே, ஞானத்திலே, பக்தியிலே, வயதிலே பெரியவர்களை மானசீகமாக பாதம் தொட்டு வணங்கியும், எனக்கு இணையானவர்களுக்கு தோளோடு தோள் நின்றும் என்னை விட இளைய தலைமுறை இறைவனர்களால் பல்லாண்டு வாழ்க்கை என வாழ்த்தியும் நன்றியை காணிக்கையாக்கி, எல்லாம் இருந்தாலும் இது ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்றால் யார் காதிலேயும் விழாது தெருவிலே நின்றெல்லாம் கேட்கிறார்கள். அவர்கள் காதுகளிலே கொண்டு போய் சேர்ப்பது இதுதான். அது மாதிரி இறைவனுடைய பெருமையை எல்லார் காதுகளிலேயும் கொண்டு போய் சேர்த்திய சங்கரரைப் போல, ராமானுஜரைப் போல, மத்வரைப் போல, ராமகிருஷ்ணரைப் போல, விவேகானந்தரைப் போல அந்த பக்தி என்ற பக்தி மார்க்கத்தை அத்தனை பேர் செவிகளிலேயும் கொண்டு போய் சேர்த்திய இந்த ஒலிபெருக்கியையும் இறைவன் கருவறையை வணங்குவது போல, அவன் தீர்த்தத்தை உண்ணுவது போல, நிர்மாலயத்தை சூடிக்கொள்வது போல இந்த ஒலிபெருக்கியும் வணங்கி இதை அருமையாக இயக்கிய அந்த இயக்குனருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க என வாழ்த்தி, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் தன்னோடு உற்றோமையாகி உமக்கே நான் ஆட்சிகிற பெரும் பேற்றை என் அன்னை எனக்கு அருளி, அவளை பற்றி பேசுகிற பேச்சிலேயே என் மூச்சு ஒடுங்குகிற ஒரு மகத்தான மரணத்தை எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். விடைபெறுகிறேன். வணக்கம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் ஓங்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சைவ நீதினா இப்போ வைஷ்ணவ நீதி வேண்டாமா, கிறிஸ்துவ நீதி வேண்டாமான்னு நினைப்பீங்க. சைவ நீதி என்றால் அன்பு வழின்னு அர்த்தம். அதனால தான் சைவ உணவு விடுதின்னா அங்கே வெட்டுக்குத்து இல்லைன்னு அர்த்தம். சைவம் என்றால் அன்பு, கருணை. உலகமெல்லாம் சைவ நெறி ஓங்க வேண்டும் என்றால் உலகமெல்லாம் அன்பும் கருணையும் இன்பமும் பெருகட்டும் என்றுதான் அர்த்தம்.